மதுபானம் மதியை மயக்கி குடியை கெடுக்கும் என்பது நாம் அறிவோம். மகாவீரன் அலெக்சாண்டர் கூட அதற்கு அடிமைப்பட்டு தன் வாழ்வை, தான் கட்டிய சாம்ராஜ்யத்தை இழந்தான் என்பது வரலாறு. அது உங்களுக்கு தெரியுமா? அது மட்டுமல்ல, அவனுக்கு இப்படி நடக்கும் என்பது முன்குறிக்கப்பட்டது. எப்படி, எவ்வாறு பார்ப்போமா? அருமையானவர்களே, இன்று நாம் தானியேல் 8ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த தரிசனம் தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது இது தீர்க்க தரிசனமாயிருந்தது. ஆனால் இப்பொழுது நிறைவேறிவிட்டது. அதுவும் மிக துல்லியமாக நிறைவேறியதால் சிலர் இது தானியேலால் எழுதப்படவில்லை, பின்னான காலங்களிலே வேறு யாரோ எழுதியிருக்கிறார்கள் என்று குறை சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் கிறிஸ்துவுக்கு முன் 600வது ஆண்டிலே தானியேல் தான் கண்ட தரிசனத்தை எழுதி வைத்தார் என்று பூரணமாய் நாம் விசுவாசிக்கலாம். ஆட்டுக்கடாவை குறித்தும் வெள்ளாட்டுக்கடாவை குறித்ததுமான இந்த தீர்க்க தரிசனம் உலக அளவிலான 2ஆம் 3ஆம் ராஜ்யங்கள் இடையே உண்டான போராட்டத்தையும், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இருந்த போராட்டத்தையும், ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இருந்த போராட்டத்தையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இது மேதிய பெர்சிய ராஜ்யங்களுக்கும் கிரேக்க மக்கதோனிய ராஜ்யங்களுக்கும் இடையேயான போராட்டம். இந்த தரிசனத்தில் மற்றொரு சிறிய கொம்பை குறித்தும் பார்க்கிறோம். இந்த கொம்பு அந்தியோகஸ் எபிபனஸை குறிக்கிறது. இவன்தான் யூதர்களை அதிகமாய் கொடுமைப்படுத்தின யூத சரித்திரத்தின் நீரோ ஆவான். தானியேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வரை உள்ள பகுதி அரமேயக்கு மொழியிலே எழுதப்பட்டுள்ளது. இது சீரிய தேசத்தின் மூல பாஷையாகும். மட்டுமல்ல, இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருந்த 4 ராஜ்யங்களின் மொழியாய் இது இருந்தது. 8வது அதிகாரத்திலிருந்து இது எபிரேய மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தானியேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தானியேல் ஆகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. தானியேல் இந்த தரிசனத்தை கண்ட வருஷம் பெல்ஷாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருடம். இவன்தான் பாபிலோனின் கடைசி அரசன். 2ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட தரிசனம் பெல்ஷாத்சாரின் முதல் ஆண்டில் கொடுக்கப்பட்டது. சொல்லப்போனால் இந்த 2 தரிசனங்களும் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் இறுதி காலத்திலே கொடுக்கப்பட்டது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் ஏலாம் தேசத்திலுள்ள சூசான் அரமனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலா என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். தானியேல் 2ஆம் உலக ராஜ்யமாகிய மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் தலைநகரான சூசாவிலே தான் இருந்ததாக தரிசனம் கண்டார். இந்த தரிசனத்திலே அவர் பாபிலோனில் இருந்ததாக காணாமல் சூசாவில் இருந்ததாக கண்டதற்கு காரணம், இந்த தரிசனம் 2வது 3வது உலக சாம்ராஜ்யங்களை குறித்ததாக இருக்கிறது. இந்த தரிசனத்திலே சொல்லப்பட்ட சம்பவங்கள் அடுத்த 200 ஆண்டுகளிலே நிறைவேறிவிட்டன. இந்த காரணத்தினால்தான் கிறிஸ்துவுக்கு முன் 600வது ஆண்டிலே இது எழுதப்படவில்லை, பின்னான காலங்களிலே எழுதப்பட்டது என்று சிலர் குறை கூறுகிறார்கள். அதாவது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த பிறகு யாரோ இதை எழுதியிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். வேத வசனங்களை குறித்த உங்கள் விசுவாசம் இன்று எப்படி இருக்கிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக இவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனங்களை படிக்கும் பொழுது, அதை பூரணமாய் விசுவாசிக்கும் பொழுது மட்டுமே அது நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். சரி, தானியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ 2 கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாயிருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பிற்று. 20ஆம் வசனத்திலே நமக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல, இது மேதிய பெர்சிய ராஜ்யங்களை குறிக்கிறது. உயர்ந்த கொம்பு 2வது வந்தது. முதலாவது வந்த கொம்பானது பாபிலோனை அழித்த மேதிய அரசனான கோபுரியாசை குறிக்கிறது. பின்னர் பெர்சிய மன்னர்கள் மேதியர்களை மேற்கொண்டார்கள். ராஜ்யத்தை பல மடங்கு உயரத்திற்கு எடுத்துச் சென்றார்கள். எனவே இந்த ஆட்டுக்கடா மேதிய பெர்சிய ராஜ்யங்களை குறித்து கூறுகிறது.
தானியேல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாதிருந்தது. அதன் கைக்கு தப்புவிப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. நன்றாக கவனிங்கள். இது மேற்கே வடக்கே தெற்கே பாய்ந்தது. ஏன் இது கிழக்கே பாயவில்லை? பெர்சிய தேசம் கிழக்கே இருந்தது. எனவே மேலும் கிழக்கே அவை முயற்சிக்கவில்லை. அவ்வாறு செயல்பட்டு இருப்பார்கள் என்றால் இந்தியாவையும் சீனாவையும் கூட கைப்பற்றியிருப்பார்கள். என்றாலும் அவர்களது ராஜ்யத்தை எல்லா திசைகளிலேயும் விரிவுபடுத்தினார்கள். தானியேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. இந்த ஆட்டுக்கடாவின் வலிமையை குறித்து தானியேல் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த பொழுது மேற்கிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா வருகிறது. இந்த வெள்ளாட்டுக்கடா 21ஆம் வசனத்திலே நாம் பார்ப்பது போல கிரேக்க ராஜ்யத்தை சுட்டி காட்டுகிறது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே இருந்து விசேஷித்த கொம்பு மகா அலெக்சாண்டரை குறிக்கிறது. பெர்சிய மன்னரான ஜெரக்சஸின் காலத்திலே மேற்கு புறமாய் படையெடுக்க முயற்சித்த பொழுது மேற்கே இருந்து இந்த வெள்ளாட்டுக்கடா தீவிரமாக வேகமாக வந்தது. எனவேதான் நிலத்தில் கால் பாவாமல் தேசத்தின் மீது எங்கும் சென்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 4 திசைகளின் காற்று கோப்பாக இருக்கிறது. மகா அலெக்சாண்டர் எத்தனை வேகமாய் தனது படையை கொண்டு சென்றான் என்பதை இது நமக்கு நினைப்பூட்டுகிறது. தானியேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை பாருங்கள். நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடாவினிடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கரத்தோடே அதற்கு எதிராக பாய்ந்தது. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலமில்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. பெர்சிய ராஜ்யத்தின் இறுதியான மன்னன் தான் ஜெரக்சஸ். இவன் ஐரோப்பா தேசத்திற்கு எதிராக, அதாவது கிரேக்க தேசத்திற்கு எதிராக படையெடுக்க முயன்றான். 3 லட்சம் மக்களோடும் அவர்கள் குடும்பத்தோடும் கூட புறப்பட்டு சென்றான். கிரேக்கர்கள் திறமை வாய்ந்தவர்கள். அவனுக்கு எதிராக அவர்கள் புறப்பட்டு செல்லவில்லை. ஒரு சிறிய கணவாய் வழியாக பெர்சிய படை நுழையும் நேரத்தில் அந்த பெரிய படை தீவிரமாய் கணவாயினுள்ளே நுழைய முடியாது என்பதை அறிந்த கிரேக்கர்கள் அங்கே காத்திருந்தார்கள். பெர்சிய வீரர்களிலே 10 வீரர்களுக்கு இணையாக கிரேக்க போர் வீரர்களிலே ஒருவன் போரிடக்கூடியவனாயிருந்தான். அத்தனை ஒழுங்கும் பயிற்சியும் அவர்களுக்கு இருந்தது. 300 கப்பல்கள் மத்திய தரை கடலிலே உண்டான சூறாவளியினாலே அழிக்கப்பட்டு விட்டது. எனவே கிழக்கு ராஜ்யம் மேற்கு நோக்கி செல்ல முயன்றது இதுவே கடைசி முறையாகும். முற்காலத்திலே முகமதிய அரசர்கள் ஸ்பெயின் தேசம் வரைக்கும் கைப்பற்ற முயன்றார்கள். ஆனால் சார்லஸ் மர்டேல் என்பவரால் முறியடிக்கப்பட்டார்கள். மட்டுமல்ல, துருக்கிய மன்னர்களும் கிழக்கு நோக்கி செல்ல முயன்றார்கள். ஆனால் தோல்வி கண்டார்கள். இப்பொழுது மேற்கே ஒரு திறமையான சேனை தலைவன் எழும்புகிறான். அவன்தான் மகா அலெக்சாண்டர். மகா அலெக்சாண்டர் மரிக்கும் பொழுது அவனுக்கு வயது 32 தான். ஆனால் அவன் திறமையான யுத்த புருஷன். எந்த மனிதர்களையும் விட மிக துரிதமாக தனது படையை நடத்தி செல்லக்கூடியவன். தானியேல் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலங்கொண்டு இருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. மகா அலெக்சாண்டர் பலப்பட்டிருந்த சமயத்தில் அந்த கொம்பு முறிந்து போயிற்று. அந்த கொம்பு எப்படி முறிந்தது? மனித வல்லமையினால் இல்லை. மகா அலெக்சாண்டர் பதவிக்கு வந்த பொழுது அன்றைய முழு உலகமும் அவனது காலடியின் கீழ் இருந்தது. அவன் கைப்பற்றி வேறு தேசங்கள் இல்லையே என்று உட்கார்ந்து அழுதான் என்று அவனை குறித்து சரித்திரம் கூறுகிறது. அறியப்பட்டிருந்த தேசங்கள் அனைத்தையும் ஆண்டு கொள்கிறவனாய் அவன் இருந்தான். அவனுடைய மிகப்பெரிய திட்டங்களின் மத்தியிலே
மகா அலெக்சாண்டர் குடிக்கு அடிமைப்பட்டிருந்தான். இரவு முழுவதும் குடித்து கொண்டிருந்த அவனுக்கு வந்தது ஒரு காய்ச்சல். இறுதியாக கிறிஸ்துவுக்கு முன் 323ஆம் ஆண்டிலே பாபிலோனில் மரித்தான். அவன் மரித்த பொழுது அவனுக்கு வயது 32 தான். எனவேதான் அவனை குறித்து கூறும் பொழுது அது பலன் கொண்டு இருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. இந்த 3 ராஜ்யங்களும், அதாவது மேதிய பெர்சிய ராஜ்யங்கள், கிரேக்க மக்கதோனிய ராஜ்யம், குடியினாலே சீரழிந்தது என்று சொல்லலாம். நன்றாக கவனியுங்கள். எத்தனையோ போதைப் பொருட்கள் பொறுப்பில் இருக்கிறவர்களை சீரழித்தாலும் அதிகாரங்களில் இருக்கிறவர்களை மிக அதிகமாய் சீரழிப்பது மதுபானம் என்று கூறலாம். ஒரு கணக்குப்படி 1981ஆம் ஆண்டு மேல்நாடு ஒன்றிலே குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டியதால் மரித்தவருடைய எண்ணிக்கை 26,000. நம் நாட்டிலேயும் ஒவ்வொரு நாளும் இப்படி எத்தனையோ விபத்துகள் நடக்கின்றன. மட்டுமல்ல, மதுபானத்திற்கு அடிமையாக இருப்பவர்களால் எத்தனை குடும்பங்களிலே போதுமான அளவு உணவு இல்லாமல் அவசியமான தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் இல்லையா? மதுபானம் நன்மையை அல்ல, மனிதனுக்கு தீமையை செய்கிறது என்பதை உணர வேண்டியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதன் அறிவில் வளர்ந்து விட்டான் என்று பலர் பெருமை பாராட்டலாம். ஆனால் உண்மையில் அவன் வளரவில்லை என்பதை இந்த கலாச்சாரமே வெளிப்படுத்துகிறது. வேதத்திலே கூறப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனங்களை நாம் சரியாய் படிப்போம் என்றால் இன்னும் பல தேசங்கள் அழிவை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றன. தானியேல் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அதற்கு பதிலாக ஆகாயத்து 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது என்று வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்தது போல 4 தலைகளை கொண்ட சிவிங்கியைப் போல கிரேக்க மக்கதோனிய ராஜ்யமானது 4 சேனை தலைவர்களுக்குள் பங்கிடப்பட்டது. அலெக்சாண்டருடைய சகோதரியை திருமணம் செய்து கொண்ட கேசண்டர் மக்கதோனியாவையும் கிரேக்க நாட்டையும், அதாவது ஐரோப்பிய பகுதியையும் எடுத்துக்கொண்டான். சின்ன ஆசியாவை லிசினாக்கஸ் எடுத்துக்கொண்டான். அதுதான் இப்பொழுது இருக்கிற துருக்கி நாடு. செலுவியஸ் ஆசிய பகுதியை எடுத்துக்கொண்டான். டாலமி எகிப்தையும் வடக்கு ஆப்பிரிக்க பகுதியையும் எடுத்துக்கொண்டான். தானியேல் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சிங்காரமான தேசம் எது? அதுதான் பாலஸ்தீனம். இந்த சின்ன கொம்பானது கடந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல விவரிக்கப்படவில்லை. அந்த அதிகாரத்திலே 4வது ராஜ்யத்திலே தான் இந்த சின்ன கொம்பு உருவானது. இங்கே 3வது ராஜ்யத்திலிருந்து இந்த சின்ன கொம்பு உருவாகிறது. இது சரித்திரபூர்வமானது. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சின்ன கொம்பு எதிர்காலத்தில் வெளிப்பட போகிறது. இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த சிறிய கொம்பு சீரிய தேசத்தில் உள்ள செலூசிட் ராஜ பரம்பரையிலிருந்து உண்டானது. அவன்தான் அந்தியோகஸ் அல்லது எபிபெனஸ், அதாவது பைத்தியம் பிடித்தவன் என்று பொருள். இவன் கிறிஸ்துவுக்கு முன் 175ஆம் ஆண்டிலே அரியணைக்கு வந்தான். எருசலேமின் மீது படையெடுத்தான். யூதேய தேசத்திலே மக்கபேயர்கள் இவனுக்கு எதிராகத்தான் உருவானார்கள். இவன் யூதர்களை முற்றிலும் அழிக்க முயற்சி செய்தான். எருசலேம் தேவாலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்தில் யூபித்தருடைய சிலையை கொண்டு வந்து வைத்தான். அது மட்டுமல்ல, பரிசுத்த பாத்திரங்கள் மேலெல்லாம் பன்றியின் இரத்தத்தை தெளித்தான். தானியேல் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. இந்த வசனத்தை புரிந்து கொள்வது உண்மையாகவே கடினமானதுதான். இயற்கையான விளக்கம் என்னவென்றால், இவன் தேவனையே சவால் விட்டவனாகவும் எருசலேமையும் தேவாலயத்தையும் கைப்பற்ற அனுமதி பெற்றவனாகவும் காணப்பட்டான். இந்த யுத்தத்தில் பிசாசுகளும் போராடினார்கள் என்று கூறலாம். இவன் பிசாசின் வலிமையுடன் செயல்பட்டான் என்றும் கூறலாம். சரி நேயர்களே, இன்று நாம் இந்த வேத வசனத்தோடு நாம் வேத பாடத்தை நிறுத்திக் கொள்வோம். நாம் கேட்ட சத்தியங்களை ஒரு முறை கூட நாம் மனதிலே கொண்டு வருவோம். இந்த உலகத்தின் முடிவு காலங்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே மட்டுமல்ல, தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலேயும் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்று வாழுகிற நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவன் பரிசுத்தர். அவரை தொழுது கொள்கிறவர்கள்
பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு அவர் நம்முடைய பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி அவரை அனுதினமும் பின்பற்ற நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். வேத வசனங்களிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கும் அவருடைய விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவரை மகிழ பண்ண வேண்டும். அவரை அறிந்திருக்கிறோம் என்று கூறுகிறவர்கள், அவரது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறவர்கள், அவரை அறியாதவர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்த ஏதாவது ஒரு விதத்திலே செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த உலகத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நடைபெற இருக்கிற அனைத்தையும் முன்னறிந்திருக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை குறித்தும் நீர் முன்னறிந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் அவருடைய குடும்பங்களையும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாய் இரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் உம்மை அறிய வேண்டியபடி அறிந்து கொள்ளவும், விசுவாசிக்க வேண்டியபடி விசுவாசிக்கவும் நீரை கிருபை செய்யும். உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்கள் தங்கள் அருகிலே உள்ளவர்களுக்கு நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்பதை அறிவிக்கும்படியான சாட்சி வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இந்த நாட்களிலே அவர்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்திலும் அவர்களுக்கு துணை செய்யும். அவருடைய தேவைகளை சந்தித்தரணும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பதில் தருவீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, தொடர்ந்து இந்த வேத பாடங்களை நீங்கள் கவனித்து வருவதற்காக நன்றி கூறுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் இன்றும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். வெள்ளாட்டுக்கடா பலம் கொண்டிருக்கையில் என்ன நடந்தது? வெள்ளாட்டுக்கடா பலம் கொண்டிருக்கையில் என்ன நடந்தது? ஆப்ஷன் ஏ, பெருமையானவைகளை பேசியது. ஆப்ஷன் பி, அதன் பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. ஆப்ஷன் சி, புவியின் 4 புறமும் சென்றது. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். வேத வசனங்களை குறித்த உங்கள் விசுவாசம் இன்று எப்படி இருக்கிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக இவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனங்களை நாம் விசுவாசிக்கிறோமா? இன்று நாம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப் போகிறதை குறித்து பார்த்தோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை தியானிக்க வேண்டும். அவருடைய மகத்துவங்கள், கிரியைகள், சாட்சிகள், கட்டளைகள், நாமங்களை தியானிக்கும் போது ஆவிக்குரிய மனிதன் பலப்படுவான். தீர்க்க தரிசனங்களும் நம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது என்பதை உணர்ந்து அவைகளை தியானிப்போமாக. தேவன் கிருபை செய்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஆகாய் 2:9.